சூப்பரா இருந்தது. ஆனா இருக்கிறதுலே கியூட்டஸ்ட் இதுதான் எனக்கு தோணுச்சு. அந்த குழந்தைங்க சிரிச்சுட்டே ஆடிச்சு. ஒரு கேங்ல எல்லாரும் சிரிச்சுட்டு ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம். அத்தனை பேர் சிரிச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடினீங்க. பர்சனலா நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் நம்ம ஒரு வாலண்டியருக்கு மட்டும் கிஃப்ட் விட்டு போச்சு. ஒருத்தர் கூட விடக்கூடாதுல்ல, அதனால அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாம். ஹேமலதா மேம் வந்து ஹோமாக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க. என்னடா தொடர்ந்து டான்ஸா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஒரு 2-3 டான்ஸ் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேம்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கப்பல் நியூஸ் பேப்பர் கேம். நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பெருசா போட்டிருக்கோம். அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டான்ஸ் ஆடணும். அடுத்த ரவுண்ட்ல அந்த நியூஸ் பேப்பர் மடிச்சுக்கிட்டே போகும். குட்டி ஆகிட்டே போகும் அந்த நியூஸ் பேப்பர். 2 பேரோட காலும் வெளியில வராம டான்ஸ் ஆடணும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். அந்த மாதிரி இன்னும் 2-3 கேம்ஸ் இருக்கு. நிறைய கேம்ஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆட போறது வி டான்ஸ். வி டான்ஸ் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க.
Now Taylor makes providing its funky drums from home. Fight up at the crow, better run it, better rap. Better rap. Better rap. Better rap. சூப்பரா இருக்குல்ல? டிஃபரெண்டான சாங். ரொம்ப டிஃபரெண்டான சாங்கா எடுத்திருந்தாங்க. 90s கிட்ஸ் ஃபேவரட் சாங்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் சூப்பரா இருந்தது. அந்த பாட்டு யோசிச்சீங்களா யாராவது? என்ன பாட்டு? சூப்பர் சூப்பர் பாட்டு. வேண்டாம் பாடணும். பாடுங்க. என்ன பாட்டு கேளுங்க. இது குழந்தை பாடும் தாலாட்டு நமது நாடு ஓபாயம். அந்த பாட்டு தான். ஒரு குழந்தை போய் தாலாட்டு பாடுமா? பாடாது. அந்த மாதிரி அந்த படத்துல அந்த பாட்டு லைன்ஸ் ஃபுல்லாவே முரணா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். கேட்டு பாருங்க. அடுத்தது நம்ம கூப்பிட போறது டைனமிக் ரிதம் கேர்ள்ஸ். ரொம்ப நேரம் பொறுமையா வெயிட் பண்ணாங்க பாவம். கமான்.
கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். மியூசிக் பத்தி உனக்கு நான் தெரியும். என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. Come on, come on, come on! Clap, 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 clap!
Leda, one last dance. Okay, da. Put it. ரொம்ப நேரம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிளாப் பண்ணுங்க. நம்மளால உட்காந்து பார்க்கறதுக்கே டயர்டா இருக்கு. வெயிட் பண்ணி ஆடுறதுலாம் பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த குரூப் ரெடியா இருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்தபோது சொல்லியிருந்தேன் ஒரு கேம் இருக்கு. கேம் வைக்கல, சும்மா இன்ஃபர்மேஷன். ஒரு சூப்பரான நியூ இயர் விஷ் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். சூப்பரான விஷனா ஹாப்பி நியூ இயர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப யூனிக்கா, ரொம்ப சூப்பரா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சொல்லணும். யோசிச்சு வைங்க. யார் ரெடியா இருக்கீங்களோ சொல்லுங்க, நான் அப்போ மைக் தரேன். அப்புறமா நானும் என் ஸ்டைல்ல ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம்னு இருக்கேன். இப்ப நம்ம அடுத்தது வரப்போறது கேஜிபி ஃப்ரீ ஸ்டைல். ஆல்ரெடி சூப்பரா ஆடிட்டு போயிருக்காங்க. அடுத்த ரவுண்ட் எனர்ஜெட்டிக்கா வராங்க. கம் ஆன். ஆரம்பிக்கலாமா?
என்ன வரி இழுத்துக் கொண்டிருக்கிறது உமது குழந்தைகளுக்கு இந்த அந்த பக்கத்தில் பாடலிய ராகமாகி அடிக்கு அடியில் காலப்பட்டகள் திரிந்து கொண்டு கிளப்புங்கள். வெயிட் பண்ணுங்க. செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் கொஞ்ச நேரம் கீழே இருந்தேன். அப்ப எல்லாரும் சொன்னது ஃபர்ஸ்டா நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களே, அதை வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. சொல்லிட்டேன். ஸோ கேஜிபி டீம்ஸ்க்கு வந்து பெரிய ஃபேன்ஸ் இருக்கு, அதையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சூப்பரா பண்றீங்க, மாஸ் பண்றீங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. ஒன்ஸ் மோர் இருக்கா? ஓகேவா? ஒன்ஸ் மோர் வேணுமா? சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். ஓகேவா? சூப்பரா பண்றீங்க. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப்லாம் ஆரம்பிப்பாங்க. மெம்பர் நான் தான் ஃபர்ஸ்ட். அவங்க ஆடின போது மேடையில் இருக்க எங்களுக்கே ஆடணும்னு தோணுச்சு. செம்ம பீட், சூப்பர் டான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துமோமே. ஒரு ஃபண்டேரா கீ செயின் எங்க கிட்ட இருக்கு. யாராவது தொலைச்சவங்க இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. நம்ம क्वेश्चन கேட்டுட்டு இருந்தோம்ல, இப்போ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு क्वेश्चन. ஓகே. நிறைய பேர் கதை புக் படிச்சிருக்கோம். வார இதழ்கள் மாத இதழ்கள்லாம் இப்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த வார இதழ் மாத இதழ் வச்சு ஒரு ஃபுல் தமிழ் பாட்டு வந்தது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு வைங்க. க்ளூ கிடையாது. என்னெல்லாம் புக்கு உங்களுக்கு தெரியுமோ அந்த புக்கெல்லாம் அந்த பாட்டுல வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. கண்டுபிடிச்சு வைங்க. அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததா
வந்து ஒரு சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ரொம்ப நேரமா அவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரசன்னா அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீ பிரசன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. இப்போ வந்து QSRலயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை ஸ்டேஜ்ல வெல்கம் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு பிக் ஹேண்ட்ஸ், ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நமக்காக. எஸ், ஏன்னா ஒரு நேஷனல் மீடியால பாடின ஒருத்தர் இன்னைக்கு நமக்காக பாடுறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ பிரசன்னா அவர்கள். ரொம்ப நேரம் நம்ம முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்னாரு. இப்பதான் ரெட்ட காலம் கீழே இருந்துச்சு. அவங்க கனெக்ட் பண்ண வரைக்கும் அந்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? வாங்க. அந்த பாட்டு சில பேருக்கு தான் தெரியும், பட் கஷ்டப்பட்டு அந்த கவிஞர் குமுதம் போல் வந்த குமரி மனம் குங்குமமாய் சிவந்தது என்னவோ, அதுக்கப்புறம் போய் கேட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னடா இந்த ஆன்டி அங்க இருக்கிற கேங்கு பழைய பாட்டா சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறாங்க, எல்லாரும் புது பாட்டு ஆடுறாங்க. அப்ப பழைய பாட்டு ரசிகர்கள்லாம் எங்க போவாங்க? மொபைல் நம்பர் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 8 நம்பர் சொல்லியாச்சு, இன்னும் 2 நம்பர் தான் இருக்கு. இந்த சாங் முடிஞ்ச உடனே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கால் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்.
ரொம்ப 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 அழகா இருந்தது. நான் பாடுறவங்க நினைச்சேன் இந்த மைக்கே ஒர்க் ஆகல பான்னு. இப்பதான் தெரியுது நம்ம குரல் சரியில்லைன்னு. ஏன்னா அதே மைக்ல ரொம்ப ரொம்ப அழகா பாடிருக்காரு. இன்னொரு தடவை கை தட்டுங்கப்பா. எஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து யார் வரப்போறாங்க? என்னோட சின்ன ஒரு இது இருக்கு. எது? நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ரொம்ப அழகா யாராவது நியூ இயர் விஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிஃப்டோட தனியா ஸ்பெஷல் கிஃப்ட் நான் தரேன்னு. யாராவது ரெடியா இருக்கீங்களா? எஸ். யாராவது ரெடியா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா யாராவது வச்சிருக்கீங்களா நியூ இயர் விஷ்? கொஞ்ச நேரம் டைம் கேக்குறாங்க குட்டீஸ்லாம். சரி குடுத்துவோம் கொஞ்ச நேரம் டைம். நம்பர் கேம் இருக்குல்ல அதை முடிச்சுவோமா? ஓகே. ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி இன்னும் லாஸ்ட் நம்பர் சொல்ல போறாங்க. கம் ஆன். எஸ். லாஸ்ட் நம்பர். ரெடியா? லாஸ்ட் நம்பர் சொல்லலாமா? இந்த பாருங்க அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாதீங்க. அது ஒரு போலீஸோட நம்பர். சரியா? ஓகே. லாஸ்ட் நம்பர் வந்து 48. கம் ஆன். எல்லா நம்பரும் முடிஞ்சிச்சு. கால் பண்ணலாம். வந்துச்சா கால்? சூப்பர். கால் வந்துச்சு. அனந்த கிருஷ்ணன் கேபி. யாரு? கடைசி நம்பர் வந்து கடைசி நம்பர் 939. 939. யாராவது இருக்கீங்களா? ஆக்சுவலி இது நான் சேவ் இல்ல ப்ளூ கலர்ல வந்த நம்பர் 939 லாஸ்ட். சூப்பர். ட்ரை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கரெக்ட்டா நோட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு. அவங்களுக்கு கிஃப்ட் வாங்க மேடைக்கு வாங்க. ஆக்சுவலா அந்த கேம்ல வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். ரொம்ப நேரமா அதை கான்சியஸா வெயிட் பண்ணி அதை பண்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் பண்ணிடலாம். அவங்களுக்கு வாழ்க்கை மேம் கிஃப்ட் கொடுக்க கூப்பிடுறோம். மொபைல் நம்பர் வின்னர் 10 நம்பர் அழகா சேவ் பண்ணி பொறுமையா அந்த டைம்ல அவங்களுக்கு எதுவும் கால் வராம இருக்கணும். ஜானகி. எல்லாரும் ஜானகிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். தேங்க் யூ so much. அடுத்த டான்ஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு யூனிக்கா எனக்கு அது யூனிக்கா தோணுச்சு உங்களுக்கு தோணாம இருக்கலாம். ஒரு விஷ் பண்ணலாம்னு சொல்லுவேன். இப்ப நான் சொல்றேன்